இப்போ ரூம்லேருந்து நம்ம வந்து மணி 6 மணி ஆகுது. கடைக்கு போகிறோம். பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எங்கே தங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோட்டலோடு சேர்ந்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து நைட்டு வந்து சாப்பிட்டதும் இங்கே தான் சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நமக்கு என்ன ஒரு வசதியாக இருந்துச்சுன்னா, இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே நமக்கு எல்லா கடையுமே இருந்துச்சு. டீ கடை எல்லாமே. நம்ம அதிகமாக வந்து தூரமாக போக வேண்டாம். இந்த ரூம்லேருந்து பக்கத்துலேயே வாசல்லே 2 டீ கடை இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோயில், சர்ச்சு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து யார் வந்து தங்கினாலுமே உங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டீ கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு இந்த ரூம் கொடைக்கானல் நீங்கள் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூம் தேவைப்படுது, புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஏ ஃபேமிலி ஃபுட்ஸ் ஹோட்டல் அண்ட் ரூம்ஸ் தான். இது வந்து நல்லா இருந்தது. ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு இந்த கொடைக்கானலுக்கு வரீங்க ரூம் தேவைப்படுது அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ரூம் நல்லா இருந்தது. நல்லா கூலிங் தானே. அங்கே எல்லா ரூமும் இழுத்து போத்திட்டு கிடக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் வந்து இந்த டைம்லாம் தூங்க மாட்டோம். டூர் வந்தாலே வந்து டூர் வர்றது எதுக்கு, தூங்குறதுக்கா? நம்ம அந்த காலையிலே எழுந்திரிச்சு சுற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் 5-6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சுற்றிடுவோம். எப்போவுமே சுத்த போயிடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் மழை லைட்டாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னாடிலாம் தெரியும் பாருங்கள், வெறும் புகை மட்டும்தான். அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியவே இல்லை. அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஒன்றுமே தெரில. அங்கே என்ன இருக்குன்னே தெரியல. அவ்வளோ புகை மூட்டமாக இருக்குது. குளிர் பனி. இந்த டைமில் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ கூலிங் இருக்குது அப்படின்னா 21 டிகிரின்னு சொல்கிறாங்க. 21 டிகிரினா பார்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கணும்னு. நல்லா கூலிங்காக தான் இருக்குது. நம்ம என்ன விட்டுட்டு போறீங்க? இருங்க. ஜி என்ன பண்றீங்க? யாரே அவன் தண்ணி? யோ, அது சாக்கடை தண்ணியா? அவன் அந்த அண்ணன் பார்த்துட்டே வராங்க. யாரையா அவன்? பால் வாங்கணும். பேபி அப்படியே திரும்புங்க, அப்படி திரும்புங்க பேபி. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் பாட்டில் எங்கே போய் வச்சுக்கிட்டு போது பாருங்க. நம்ம ரூம் வந்து அந்த அங்கே இருக்கு பாருங்க, அது தெரியுதா? அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நமக்கு டீ கடை. நல்லாயிருக்கு, டீ நல்லாயிருக்கு. கூலிங் ரொம்ப. நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பாத்ரூம் இருக்கு. இங்கே பெட்டு, இங்கே 2 பேர் தூங்குறாங்க. இல்லை, அவள் தான் தூங்குறாங்க, முடிச்சிட்டா. இங்கே இது வந்து மாமிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஹைலைட் என்னன்னா இந்த பால்கனி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்கனியை பாருங்கள்.
பால்கனியை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுதுங்க. இந்த இடம் செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனை நாள் டூர் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்ததில்லை. இந்த மாதிரி பால்கனி இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது, வியூ கிடைச்சதில்ல. செம்மையாக இருக்குது பாருங்களேன். பாருங்களேன், செம்ம கூலிங்கு, அப்படியே சூப்பராக இருக்குது. சில்லுன்னு காற்று உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். லைட்டாக அங்கே மழை சாரல் மழை சாரல். ரூம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு பக்கத்துலேயே வந்து எல்லா கடையும் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பால்கனி தான். அது இங்கே பாருங்க, நம்ம உட்காரத்துக்கு சேருதுல. டூர்லாம் வந்தால் இந்த மாதிரி சுற்றுவீங்களா? இல்லை வந்து எனக்குலாம் அதெல்லாம் ஒத்துக்காது, நாங்களாம் ரூம்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இப்போ 2025, இப்போ என்ன மாதம்? மே மாதம் தான் இருக்குது கூலிங்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஊட்டிக்கு தான் பிளான் பண்ணோம். அங்கே வந்து ஓவர் மழைன்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். கேன்சல் பண்ண முடியாது, பிள்ளைங்க எல்லாம் கிளப்பி வச்சு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். போயிடலாம், நடந்துகிட்டே இருக்க. போயிட்டு நமக்கு வந்து கிளம்பணும். 10 மணிக்கு நம்ம வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமை காலி பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் எஸ்ட் பண்ணி எல்லாம் தூக்கிட்டு போகணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. ஆமாம், கதவெல்லாம் அடைச்சிருவோம். ஆமாம், எடுத்தாச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் எழுதி விட்றாம. சார்ஜர்லாம் எடுத்தாச்சுல? எல்லாம் எடுத்தாச்சு. எதுலையும் வைக்கிறத பார்த்துக்க. எல்லாம் எடுத்தாச்சு. மதிக்கிட்ட போய் தூங்கிட்டா. இங்கே வந்து மணி என்ன கிளம்புது. அங்கேயே வச்சுட்டு வாங்க, வேணாடி. காலி பண்ணியாச்சு. காலி பண்ணியாச்சு. நம்ம சாவி கொடுத்துட்டு காலி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நம்ம வந்து 9 o'clockலாம் கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வெளில போய் சாப்பிட்டுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே ரூம் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து ரூமு ஆப்போசிட்டில் எல்லாமே கிடச்சிது. இந்த இடம் நல்லா இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவில் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொடைக்கானல் வந்தீங்க தேவைப்படுதுன்னா இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.